நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 26 மற்றும் பிப்ரவரி 27ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த நடப்பு நிகழ்வுகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நிச்சயம் எதிர்பார்க்கப்படும் நடப்பு நிகழ்வுகளாக தேர்வு செய்து உங்களுக்கு வழங்குவது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இமேஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இமேஜின் டிஎன் 2024 அப்படிங்கிறது. இந்த இமேஜின் டிஎன் அப்படிங்கிற பெயரில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு. ஓகேங்களா. ஸோ இமேஜின் டிஎன் அப்படிங்கிற பெயரில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்காங்க. ஸோ எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னா, சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தான் நடத்தியிருக்காங்க. சரியா. ஸோ அப்போ இமேஜின் என்ற பெயரிலான தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொன்னால், சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு, உலகின் பிரபலமான தலைவர்கள் பட்டியல். ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் லீடர்ஸோட பட்டியல். இந்த பட்டியலை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை சேர்ந்த த மார்னிங் கன்சல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை தான் வெளியிடுறாங்க. ஸோ உலகின் பிரபலமான தலைவர்கள் பட்டியல். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். சரியா. ஸோ அப்போ உலகின் பிரபலமான தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னா, பிரதமர் மோடி. ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட், ஆதித்யா L1. இந்த ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்கலம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவால் அனுப்பப்பட்டது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இந்த முறை குரூப் 4 தேர்வில் நிச்சயமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பாக ஒரு கேள்வி இருக்கும். அது எந்த கேள்வியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒன்று ஆதித்யா L1 திட்டம் பற்றி கேட்கலாம், இல்லைனா மங்கள்யான், சந்திராயன், அதுவும் இல்லைனா ககன்யான் திட்டத்தை பற்றி கேட்கலாம். சரிங்களா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இஸ்ரோ அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு அனுப்புனது, எப்போ ரீசெண்டாக அனுப்புனது, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிச்சயம் எதிர்பெறும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரியனை ஆராய்வதற்காக இஸ்ரோ சார்பில் அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம். எந்த ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டது அப்படின்னா, PSLV C57 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக, PSLV C57 ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டது. எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. ஓகேவா. ஸோ 2/9/2023 அனுப்புகிறாங்க சார். எப்போ போய் சூரியன் அந்த இலக்கை அடையுது அப்படின்னா, 6 இந்த வருஷத்தினுடைய 6வது நாள், 6/1/2024 அது தன்னுடைய அந்த லக்ராஞ்சியன் புள்ளி L1 நம்ம சொல்கிறோம்ல, அந்த லக்ராஞ்சியன் அப்படிங்கிற புள்ளியில் போய் அது நின்று இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த டேட்டையுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்ஸுமே கேட்பாங்க. ஸோ இப்போ எதுக்காக அப்படின்னா, அந்த சூரிய புயல்கள் குறித்த தகவல்களை இந்த ஆதித்யா விண்கலம் நம்முடைய இஸ்ரோவுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆதித்யா விண்கலம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு, ரங்ஃபோ ரயில் நிலையம். ரங்ஃபோ ரயில் நிலையம். ஸோ இந்த ரங்ஃபோ ரயில் நிலையம் அப்படிங்கிறது சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல் ரயில் நிலையமாக அறியப்படுகிறது. ஸோ ரங்ஃபோ ரயில் நிலையம் சிக்கிமினுடைய முதல் ரயில் நிலையமாக அறியப்படுகிறது. இந்த ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சுருப்பார். சரிங்களா. ஸோ பிரதமர் மோடி ஓப்பன் பண்ணுறார். ஸோ அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, ஜெசிந்தா கல்யாண். ஜெசிந்தா கல்யாண் இவங்க பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய முதல் பெண் மைதான பராமரிப்பாளர். ஓகேங்களா. ஸோ இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள்லாம் பிச்சு பராமரிக்கிறாங்க இல்லையா, இது வரைக்குமே ஆண்கள் மட்டுமே ஆடுகள பராமரிப்பாளராக இருந்து வந்த வேளையில், இந்தியாவினுடைய முதல் பெண் மைதான பராமரிப்பாளராக ஜெசிந்தா கல்யாண் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய MC சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இவங்க மைதான பராமரிப்பாளராக பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. சரியா. ஸோ சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஓகேங்களா. ஸோ அங்கே தான் மைதான பராமரிப்பாளராக ஜெசிந்தா கல்யாண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஸோ அடுத்த பாயிண்ட், உலகில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரங்களுடைய பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டிருப்பாங்க. போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரங்கள் பட்டியல். இதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னா, இங்கிலாந்து தலைநகர் லண்டன்.
ஓகேங்களா. ஸோ 2வது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் டஃப்லின். ஓகேவா. அயர்லாந்து தலைநகர் டஃப்லின். 6வது இடத்துல நம்முடைய பெங்களூர் இருக்கும். கர்நாடகா மாநிலம் பெங்களூர் 6வது இடத்துல இருக்குது. 7வது இடத்துல புனே இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே இருக்குங்க. சரியா. ஸோ 6 பெங்களூர் 7 புனே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள நகரங்கள் பட்டியல். ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட்டு ஒரு ஜிகே பாயிண்ட்டு. ஸ்மார்ட் ஃபோனை கண்டறிந்தவர்கள். ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 1994. உலகில் முதலாக ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 1994. அதே மாதிரி செல்ஃபோனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மார்ட்டின் கூப்பர். ஓகேங்களா. ஸோ மார்ட்டின் கூப்பர். இந்த பாயிண்ட் வந்து கேன்சல் பண்ணுவீங்க, இது வேண்டாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடியூஸ்ட் அட் 1994. அதேமாதிரி மொபைல் ஃபோன் வாஸ் இன்வென்டட் பை மார்ட்டின் கூப்பர். ஸோ இதுதான் பிப்ரவரி 26க்கான நிகழ்வுகள். பிப்ரவரி 27க்கான நிகழ்வுகள் பார்த்துருவோம் கையோட. ஃபஸ்ட்டு பாயிண்ட், பிப்ரவரி 27 தினங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு தினம். என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு என்ஜிஓ டே. ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு என்ஜிஓ டே. என்ஜிஓ அப்படின்னா என்ன சார்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ரைட்டா. அதாவது அரசு சாரா அமைப்புகள் அப்படிங்கிறது. இது வந்து குரூப் 1 மெயின்ஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக். சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற பாடத்தில் இந்த ஒரு என்ஜிஓ பற்றின விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவினுடைய முதல் என்ஜிஓ எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 1917 ரவீந்திரநாத் தாகூருடைய உறவினரான கஜேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் வந்து தொடங்குறாருங்க. ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில அமைப்புகள் இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு அரசு சாரா அமைப்பாக அறியப்படுவது அப்படிங்கிறது இந்த கஜேந்திரநாத் தாகூர் அவர்கள் தொடங்கியிருக்கக்கூடிய அமைப்பு தான் 1917 தொடங்குறார். சரியா. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு ஒரு புத்தகம் மூணாறிலிருந்து மெரினா வரை. சரிங்களா. மூணாறிலிருந்து மெரினா வரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா முன்னாள் காவல்துறை உயரதிகாரி வால்டர் ஐ தேவாரம் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நம்முடைய சிஎம் வந்து வெளியிட்டிருப்பார். சரியா. ஸோ அப்போ மூணாறிலிருந்து மெரினா வரை புத்தகம் வால்டர் ஐ தேவாரம் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதற்கடுத்த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வியும் நான் இதில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு திட்டம். ஸோ எத்தனை பேர் அனுப்ப போகிறாங்க அப்படின்னா 4 பேர் அனுப்ப போகிறாங்க. இந்த ககன்யான் திட்டத்திற்கான ரோபோவாக வயோமித்ரா அப்படிங்கிற ரோபோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியிருப்பாங்க. ரைட்டா. ஸோ வயோமித்ரா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 4 வீரர்களுடைய பெயர்கள் 27ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னா அஜித் கிருஷ்ணன், தமிழகத்தைச் சேர்ந்த அஜித் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர், பிரசாத் நாயர், அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா. ஸோ ககன்யான் திட்டம், அந்த திட்டத்தின் கீழாக விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 இந்தியர்களுடைய பெயரையும் பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கார் இன்றைக்கி. ஸோ அஜித் கிருஷ்ணன் இவர் வந்து தமிழ்நாடு. மீதி 3 பேர் எந்தெந்த ஸ்டேட் அப்படிங்கிறத மட்டும் மாணவர்கள் கண்டறிந்து தயவுசெய்து இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி இதுதான். ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 நபர்களும் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்? ஓகேவா. ரைட். ஸோ அஜித் கிருஷ்ணன், பிரசாந்த் நாயர், அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா இவங்க தான் ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு போகிறாங்க. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு, 7th இந்தியன் ஓஷன் சம்மிட். 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 67 நாடுகளுடைய எல்லையை தொட்டுட்டு வருது. சரிங்களா. ஸோ அதில் ஒன்று தான் ஆஸ்திரேலியா, அதனால தான் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட்டு இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நீர்வழி கப்பல். ஓகேவா. ஸோ நீர்வழி, நீர் மூழ்கி இல்லைங்க, நீர்வழி கப்பல். இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நீர்வழி கப்பல். இந்த கப்பலை வந்து பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிச்சுப்பார். ஸோ இந்த கப்பலுக்கு பேர்லாம் எதுவும் இல்லை, அதனால் வெறும் கப்பல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கப்பலை உருவாக்குனது யார் அப்படின்னா கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் தான் இந்த கப்பல் உருவாக்குறாங்க. இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நீர்வழி கப்பல் கொச்சினில் இருக்கக்கூடிய கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் தான் உருவாக்குறாங்க. இந்த
கப்பலை பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருப்பார். ஸோ அது கூடவே ரிலேட்டடான ஒரு பாயிண்ட், இந்தியாவின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது எங்கே சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி துறைமுகத்தில். சரியா? ஸோ இந்தியாவினுடைய முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகம் எது அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி துறைமுகம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட்டு பிஎம் ஆவாஸ் யோஜனா, ரைட்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 25/6/2015 தொடங்குறாங்க. 25/6/2015 பிஎம் ஆவாஸ் யோஜனா, அதாவது பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம். ஸோ இதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு நிலுவையில் இருப்பதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு, உலகில் பருத்தி உற்பத்தி. இந்த பருத்தி உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியா முதல் இடத்துல இருக்குது. அதேமாதிரி பருத்தி ஏற்றுமதியில் நம்ம இந்தியா 3ஆம் இடத்துல இருக்கும். ஸோ பருத்தி உற்பத்தியில் நாம் தான் முதல் இடத்துல இருக்கோம். பருத்தி ஏற்றுமதியில் நாம் 3ஆவது இடத்துல இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் பிப்ரவரி 26 மற்றும் பிப்ரவரி 27க்கான நிகழ்வுகள். மாணவர்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.